Hello students, welcome to Hiva Max 12 Standard Max Exercise 7.4 First question in the video. Write the Maclaurin series expansion of the following function e power x. நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதுல வந்து e power x. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மெக்லாரின் சீரீஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். f of x is equal to f of 0, f of x is equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square and it goes on. So நம்ம வந்து ஒரு 3 factorial வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். Question வந்து e power x. இப்போ நான் என்ன பண்றேன், let f of x is equal to e power x. இப்போ f dash of x is equal to e power x differentiate பண்ண e power x தான் கிடைக்க போகுது. கரெக்ட்டுங்களா? அடுத்து f double dash of x is equal to e power x again differentiate பண்ணும்போது அதே e power x தான். இப்போ எனக்கு எல்லாமே எப்படி இருக்கும், f of 0 0 0. அப்போ x இருக்கிற இடத்துல 0 e power 0 which is equal to 1. Then again f dash of 0 e power x இருக்கிற இடத்துல 0 which is equal to 1. Again f double dash of 0 is equal to e power 0 which is equal to 1. Maclaurin series expansion எழுதியிருக்கேன். நீங்க வேணா அதை எழுதிக்கலாம். ஒருவேளை கிளாஸ் புக்ல எழுத சொல்றாங்கன்னா Maclaurin's series of expansion. ஸோ ஆல்ரெடி எழுதுனது நான் எடுத்து எழுதிருக்கேன். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போதும். இதில் எல்லாத்துக்குமே வேல்யூ பாருங்க 1 1 1 தான் வருது. ஸோ f of x is equal to f of x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்தோம், e power x is equal to f of 0 value 1 plus f dash of 0 value 1 into x divided by 1 factorial plus f double dash of 0 is equal to 1 into x square divided by 2 factorial and it goes on. So இதை simplify பண்ணோம். இப்போ 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial and it goes on. Clear? ரொம்ப ஈஸி. e power x வந்து ரொம்ப ஈஸி, எதுவுமே சேஞ்ச் ஆகுது. 1 1 1. சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x. சொல்யூஷன்ல let f of x is equal to sin x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? f of x is equal to sin x. f of x ஓட வேல்யூ sin x. அப்போ f of 0, f of 0 னா sin 0. நம்ம டேப்லோ காலம் இருக்கும் இல்லையா, sin 0 ஓட வேல்யூ 0. இதே மாதிரி நம்ம 7 டேர்ம்ஸ் மேல கண்டுபிடிக்கணும். ஏன்னா 0 வந்துன்னா ஃபர்ஸ்ட் டேர்மே இருக்காது. சரிங்களா? அடுத்த டேர்ம் வரும், அடுத்த டேர்ம் 0 வரும். அப்போ 3 டேர்ம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 3 வேல்யூஸாவது வேணும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் இந்த 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் f dash of x, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. f dash of 0 is equal to cos 0. cos 0 ஓட வேல்யூ 1. அடுத்த டிஃபரன்ஸ் f double dash of x. அப்போ வந்து cos இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. இப்போ f double dash of 0 minus sin 0. sin 0நாலே 0 தான். ஸோ அது மைனஸ் பிளஸ் பிரச்சனை இல்லை, 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் தேர்டோட டிஃபரன்ஷியேஷன். அப்போ sin minus sin x னா minus cos x. ஸோ தேர்டோட டிஃபரன்ஷியேஷன்ல 0 சப்ஸ்டியூட் பண்றோம்னா minus cos 0. இப்போ cos 0 ஓட வேல்யூ 1, மைனஸ் இருக்கனால minus 1. அடுத்து ஃபோர்த் ஆர்டர் minus cos x. minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு இப்போ பிளஸ் சைன் மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இன்னொரு மைனஸ் வரும், பிளஸ் சைன். இப்போ ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன்ல 0, இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம் which is equal to sin 0. ஆன்சரும் 0 தான். அடுத்து ஃபிஃப்த் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இப்போ cos xல நான் 0 சப்ஸ்டியூட் பண்ண போறேன், cos 0 which is equal to 1. இன்னும் 2 டேர்ம் இருக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஆர்டர் which is equal to லாஸ்டா என்ன இருந்தது நமக்கு, ஃபிஃப்த் ஆர்டர்ல வந்து cos இருந்தது, cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. இப்போ இதுல நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா minus sin 0 which is equal to 0. அடுத்து செவன்த் ஆர்டர் minus sin x. அப்போ minus cos x.
இப்போ இதில் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா மைனஸ் காஸ் 0, காஸ் 0 வேல்யூ 1, மைனஸ் இருக்கனால -1. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சீரீஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore Maclaurin's series expansion f of x is equal to f of 0 plus f dash of 0 into x divided by 1 factorial plus f double dash of 0 into x squared by 2 factorial plus triple dash of 0 x power 3 by 3 factorial again plus 4th order x power 4 by 4 factorial. Next the 5th order of 0 x power 5 by 5 factorial. அடுத்தது 6th order நான் இது கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 6 factorial plus அடுத்து இன்னொரு term f7th order of 0 x power 7 divided by 7 factorial and it goes on. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது, அப்புறம் இன்டூ எக்ஸ் பை 1 ஃபேக்டர், அப்புறம் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சைன் எக்ஸோட 0. நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, அதை அப்படியே கம்பேர் பண்ணுங்க. எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்ன வந்தது? 0 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 வேல்யூ 1 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் ஃபர்ஸ்ட் சைன் வரும், அப்புறம் காஸ் வரும், அப்புறம் சைன் 0 into x square divided by 2 factorial. அடுத்து third orderல என்ன வரும்னா 1 minus 1 இல்லையா? third order minus 1 into x cube divided by 3 factorial. Next 4 f of 4 even terms எல்லாம் sin அப்ப அதுக்கு 0 தான் வரும் இல்லைங்களா? 0 into x power 4 divided by 4 factorial. odd numbersக்கு தான் 1 வரும். first plus 1 வரும், அப்புறம் minus 1 வரும், அப்புறம் plus 1 x power 5 divided by 5 factorial. 2-3 சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து 0 into x power 6 divided by 6 factorial. அடுத்து minus 1 லாஸ்ட் டைம் எப்படி வருது? minus 1 into x power 7 divided by 7 factorial and goes on. இப்போ first term 0, next 1 into x by 1 factorial. அடுத்த term 0, அதுக்கு அடுத்த term plus into minus x cube by 3 factorial, அப்புறம் 0, அப்புறம் plus x power 5 by 5 factorial, அடுத்த 0, then minus x power 7 by 7 factorial and it goes on. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து cos x. சொல்யூஷன்ல f of x ஓட வேல்யூ cos x, then f of 0 ஓட வேல்யூ வந்து cos 0, இதோட வேல்யூ வந்து cos 0 வேல்யூ என்னது 1 இல்லையா? f of x வந்து cos x, அதில் xக்கு வேலை 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், cos 0 ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் f dash of x ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அடுத்து என்ன பண்ணோம்? x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்போ sin 0 ஓட வேல்யூ 0 minus sin x 0 apply பண்றோம், அப்போ minus sin 0 which is equal to 0. next again இன்னொரு வாட்டி differentiate பண்றோம், அப்போ minus sin x differentiate பண்ணா cos x minus இருக்கனால minus cos x. so இதுல x க்கு வேலை 0. லாஸ்ட் சம் என்ன பண்ணுமோ அதே தான் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ minus cos 0 minus இருந்தா minus 1. next differentiation f of x is equal to minus cos x. இப்போ இந்த minus cos x differentiate பண்ணும்போது sin x ஒரு minus வரும், ஆல்ரெடி minus இருக்கு, இப்போ minus into minus plus மாறிடும். இப்போ x இருக்க இடத்துல 0 substitute பண்றோம், அப்போ sin 0 which is equal to 0. cos க்கு மட்டும்தான் 1 minus 1 மாறி வரும், sin 0 எல்லாமே 0 தான். அடுத்த order differentiation, sin differentiate பண்ணா cos x இல்லையா? next 0 substitute பண்ணோம், cos 0 is equal to 1. next order which is equal to cos differentiate பண்ணா minus sin x அப்படியே repeat ஆகும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சரிங்களா? f of next x இருக்க இடத்துல 0 substitute பண்ணோம், minus sin
0 which is equal to 0 தான். இப்போ next term f6 differentiate பண்ணலாம் minus sin x differentiate பண்ணா minus cos x. இப்போ இதில் 0 substitute பண்ணலாம். அப்போ minus cos 0 which is equal to minus 1. cos பார்த்தீங்கன்னா first 1 வரும், அப்புறம் minus 1 வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் minus 1. next last term 7th order எழுதிக்கலாம். minus cos x differentiate பண்ணா sin x. இப்போ இதில் நம்ம 0 substitute பண்ண போகிறோம். அப்போ sin 0 is equal to 0. இப்போ ஒரு வாட்டி Maclaurin's series எழுதிக்கலாம். Maclaurin's series expansion f of x is equal to f of 0 plus f dash of 0 into x by 1 factorial. Next order up x squared by 2 factorial plus third order differentiation f of 0 x cubed by 3 factorial at the f4 of 0 x power 4 by 4 factorial at the fifth order x power 5 divided by 5 factorial plus sixth order x power 6 by 6 factorial last 7 x7 by 7 factorial and it goes on. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா, லாஸ்ட் சம்ல வந்து பேஜ் முன்னாடி இருந்து நான் காமிக்க முடியல. இப்போ f of x ஓட வேல்யூ என்னது, cos x. f of 0 வேல்யூ 1 plus f dash of 0 வேல்யூ 0 into x by 1 factorial. இப்போ இங்க எப்படி வரும்னா cos, ஸோ வந்து ஆட் நம்பர்ஸ்க்கு எல்லாம் 1 minus 1 வரும், அண்ட் ஈவன் பவர்ஸ் எல்லாமே 0ன்ற மாதிரி மாறிடும். சரிங்களா, நெக்ஸ்ட் பிளஸ் செகண்ட் ஆர்டருக்கு வந்து -1 into x square by 2 factorial plus 0 into x cube by 3 factorial plus 1 into x power 4 by 4 factorial plus 0 into x power 5 by 5 factorial plus -1 into x power 6 divided by 6 factorial plus 0 into x power 7 divided by 7 factorial and it goes on. எங்கெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 1 இருக்கிறது மட்டும் நம்ம எழுத போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 plus into minus minus x squared by 2 factorial, அடுத்தது 0, அடுத்து x power 4 by 4 factorial, அடுத்தது 0, then minus x power 6 by 6 factorial and it goes on. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லாஸ்ட் சம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சைனுக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் 0 வரும், ஆட் நம்பர்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். அண்ட் காஸ்ட்ல வந்து ஆட் நம்பர்ஸ் எல்லாம் 0 ஆகிடும், ஈவன் நம்பர் 2, 4, 6ன்றது வந்து வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th சப்டிவிஷன், log 1 minus x. வேற எக்ஸோட லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -1லேருந்து 1 வரைக்கும். கிளியரா? இப்போ இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் log 1 minus x. இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x இல்லையா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஒரு வேல்யூவா. சொல்யூஷன்ல let f of x is equal to log 1 minus x. இப்போ f of 0 கண்டுபிடிக்கணும். அப்போ log 1 minus 0 1, log 1 ஓட வேல்யூ 0 நமக்கு தெரியும் இல்லையா, log டேபிள்லாம் பார்க்கணும் இல்லை, இது log 1 ஓட வேல்யூ 0 நிறைய சம்ல பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பாருங்க, log x, அப்போ 1 by 1 minus x. எக்ஸை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், அப்போ -1 வரும். ஸோ ஆன்சர் -1 by 1 minus x. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம்னா -1 into 1 minus x பவர்ல -1. நான் கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். சரிங்களா, 1 minus x பவர்ல -1. ஏன் இப்படி எழுதி காமிக்கிறேன்னா, இப்போ அடுத்து வந்து செகண்ட் ஆர்டர் பண்ணும்போது 2 வரும், 3, 4, 5. ஸோ எத்தனை வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோமோ அத்தனை வாட்டி பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது முன்னாடி இருக்க நம்பரும் மாறும். சரிங்களா, இப்போ இதுக்கு f dash of 0, இப்போ -1 into 1 minus x இருக்கிற இடத்துல 0, 1 minus 0 1, 1 பவர் எனிதிங் 1, அப்போ 1 into anything சேம், அப்போ ஆன்சர் -1ன்னு கிடைக்கும். இது ரெண்டு மட்டும் கவனமாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்ததுலாம் ஈஸியாக இருந்துச்சு, இது வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொன்னேன்னா சேம் திங் இல்லையா, இதே தான், ஆனால் பவர் மட்டும் 2ன்னு மாறணும். பவர் மட்டும் 2, ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா எக்ஸ் பவர் n முன்னாடி வருமா, இது சும்மா ரஃப் தான், நீங்கள் எழுதணும் இல்லை. -1 × -1 1 மைனஸ் எக்ஸ் இருக்கும், பவரில் n - 1 கரெக்டா. அகேன் மைனஸ் எக்ஸை நீங்கள் இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவரில் -2, -1 -1 -2. இதை தான் டேரெக்டாக நான் இங்கே -1 மைனஸ் எக்ஸ் பவர் -2 அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா, உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் அதை எழுதுனா, நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 0, -1 × 1 - 0 பவர் -2 which is equal to -1. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்டர் அப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னா இப்போ -2 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், -2. இது எப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், -2 மல்டிபிள் பண்ணுவோம், -2 இது ஒரு மைனஸ், இதோட மைனஸ், எக்ஸோட மைனஸ், ஸோ -2 தான் வரும், ப்ளஸ்ன்னு வராது. ப்ளஸ் எழுதிங்கன்னா தப்பு, 1 மைனஸ் எக்ஸ் பவரில் -3 வரணும். இப்போ இதுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -2, ஏன்னா மறுபடியும் இது 0 ஆகும். 1 - 0 1, 1 into anything same. இதுக்கப்புறம் நம்ம சேம் எழுதிடலாம். f fourth order of x is equal to 3 2s are 6, அப்போ -6 1 minus x பவரில் -4. இப்போ இதில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா -6. நீங்கள் 2 ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுலாம் நம்ம வந்து எழுதிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஆர்டர். அப்போ 6 4s are 24, -24 1 minus x பவரில் -5. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -24ன்னு ஆன்சர் கிடைக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு, 0 இல்லை. இப்போ அந்த சீரீஸ் ஒரு வாட்டி எழுதிடலாம். மெக்லாரன் சீரீஸ் எழுதியிருக்கேன். இதில் நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, log 1 minus x which is equal to f of 0 value 0 plus f dash of 0 value -1 இல்லையா, f dash of 0 value -1 into x by 1 factorial plus f double dash என்னது ஆன்சர் -1 -1 into x square by 2 factorial. அப்புறம் தேர்ட் ஆர்டருக்கு -2 into x cube by 3 factorial. அடுத்தது -6 into x power 4 by 4 factorial. அடுத்தது -24 x power 5 by 5 factorial which is equal to 0. minus வருது, -x by 1 factorial minus x square by 2 factorial -2 into x cube by 3 factorial -6 into x power 4 by 4 factorial -24 into x power 5 by 5 factorial and it goes on. எடுக்கலாம், கீழே factorial expand பண்ணலாம், ஏன்னா இங்கே வேல்யூஸ் இருக்கு. ஃபேக்டர்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0 அது எழுத வேண்டாம். அப்புறம் -x இருக்கு, -x by 1 factorial, எல்லா ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் -x by 1 factorial 1 தான் இல்லையா. அடுத்து -x square by 2 factorial 2 minus x cube முன்னாடி 2 இருக்கு divided by 3 factorial. அப்போ 3 into 2 into 1 minus 6 into x power 4 divided by 4 factorial 4 into 3 into 2 into 1 minus 24 into x power 5 divided by 5 into 4 into 3 into 2 into 1 and it goes on. இதெல்லாம் கேன்சலேஷனில் வருது பாருங்க. 2 cancel. அடுத்து 3 2s are 6 6 cancel. 24 2 3s are 6 6 4s are 24 டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாம் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ வெறும் எக்ஸு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் x cube by 3 plus x power 4 by 4 plus x power 5 by 5 and it goes on இல்லையா. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக இருந்துச்சா சம்ம, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா.